Hello all, I am Dr. Nivedita Shivakumar, obstetrician and gynecologist. இன்னைக்கு நம்ம ஃபைப்ரோஅடினோமாங்கிறது என்னன்னு பார்க்கலாம். நிறைய யங் கேர்ள்ஸாக இருக்கட்டும், இல்லை ரீப்ரொடக்டிவ் ஏஜ் உமனாக இருக்கட்டும், சம்டைம்ஸ் அவங்களோட பிரெஸ்ட்ல ஒரு ஸ்மால் லம்ப் தட்டுப்படுற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் காமனாக ஒரு பினைன் கண்டிஷன், அதாவது பினைன்னா யூஸ்வலாக என்ன அர்த்தம்னா கேன்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆர் நான் கேன்சரஸ் கண்டிஷன் அர்த்தம். ஸோ ஃபைப்ரோஅடினோமா அப்படிங்கிறது வந்து as the name suggests, fibrous tissue and breastல உள்ள glands, பால் சுரக்கிற glandular tissue ரெண்டும் சேர்ந்து ஒரு கட்டி ஆர் ஒரு சிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது சில பேருக்கு. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து இது ஹார்மோனல் இன்ஃப்ளூயன்ஸ்னால நடக்கலாம். எப்படி ஈஸ்ட்ரஜன் வந்து நம்மளோட யூட்ரஸில் ஓவரீஸ்ல எல்லாம் ஆக்ட் பண்ணுதோ, அதே மாதிரி பிரெஸ்ட்லேயும் எவ்ரி மந்த் அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்போ பிரெஸ்ட் டிஷ்யூவும் வந்து ஈஸ்ட்ரஜனோட இன்ஃப்ளூயன்ஸில் அதுவும் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ சில பேருக்கு சில விமென்க்கு இந்த மாதிரி கட்டிகள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. எதுனாலன்னு நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக போக வேண்டாம். பட் இட் இஸ் அ வெரி பினைன் கண்டிஷன். அதாவது அது கேன்சராக மாறக்கூடிய ரிஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, லெஸ் தென் 1% சொல்லலாம். பட் சம்டைம்ஸ் சில பேருக்கு ஒரு பிரெஸ்ட்ல இருக்கலாம், இல்லை ரெண்டு பிரெஸ்ட்லயும் இருக்கலாம், இல்லை ஒரு கட்டியா தெரியலாம், இல்லை மல்டிபிள் ஸ்மால் சின்ன சின்னதாக கட்டிகள் மாதிரி தெரியலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கைனகாலஜிஸ்ட் கிட்ட ஒரு செக்அப் பண்ணிக்கோங்க. தோ உங்களுக்கு வந்து அந்த சைஸ் வந்து முன்னாடிக்கு இப்போ பெருசா இருக்கு, இல்ல அதே மாதிரி தான் இருக்கு, அதுல பெயின் எதுவும் இல்லை, எதுவும் நிப்பிள்ல இருந்து டிஸ்சார்ஜஸ் எதுவும் வரல அப்படின்னு இருந்தாலும், these are all reassuring points. இப்படி இருந்தாலுமே கூட you have to get yourself checked with a gynecologist. ஸோ அது நமக்கு வந்து ஏன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, அது ஒரு பேஸ்லைன் செக் மாதிரி எடுத்துக்கிட்டு the gynecologist might suggest some tablets. மோஸ்ட்லி வந்து ஒரு சிம்பிளாக ஒரு விட்டமின் டேப்லெட்ஸ், அப்புறம் வந்து ஒரு பிளான்ட் பேஸ்ட் டேப்லெட்ஸ் தான் கொடுப்போம். பட் டெஃபினட்டாக யூ ஷுட் பி அண்டர் அ ஃபாலோ அப். அதாவது ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறமாவோ இல்லை 6 மந்த்ஸ்க்கு அப்புறமாவோ அந்த ஃபாலோ அப்பில் வந்து முன்னாடி இருந்த சைஸ்க்கும் இப்போ இருந்த சைஸ்க்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா, ஓவர்லைன் ஸ்கின்ல வந்து ஏதாவது டிஃப்ரென்சஸ் இருக்கா, ஒன்று இருந்தது இப்போ நிறையா இருக்குது, அந்த மாதிரி இருக்காங்கிற சேஞ்சஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம்னா ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ஸ் லைக் கேன், அல்ட்ராசவுண்ட் பிரெஸ்ட் ஆகட்டும், இல்லை மேமோகிராம் ஆகட்டும், அது வந்து நம்ம கைனகாலஜிஸ்ட் அவங்களே வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் பேஸ்ட் ஆன் த பிராட் ஸ்கோர், ஒரு ஸ்கோரிங்னு சொல்லுவோம், அது ரேடியோலாஜிக்கலாக ஒரு ஸ்கோரிங் இருக்கும். அந்த ஸ்கோரிங்க்கு ஏற்ற மாதிரி வெதர் வி ஹாவ் டு கெட் ஸ்கேர்ட், நம்ம இதை ஃபாலோ அப்பில் வச்சுக்கணுமா இல்லை அதோட போதுமாங்கிறது நம்ம கைனகாலஜிஸ்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்க முடியும். ஸோ யூ ஷுட் நெவர் இக்னோர் சச் லம்ப்ஸ், பட் அகெயின் நோ நீட் டு கெட் ஸ்கேர்ட் ஆஃப் இட். ஸோ ஃபைப்ரோஅடினோமாங்கிறது லார்ஜ்லி வந்து பயப்படக்கூடிய தேவை இல்லை. பட் அதை இக்னோர் பண்ணாமல் அட்லீஸ்ட் ஒன்ஸ் அது நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது. தேங்க்யூ.